1991 ஆரம்பத்திலே அந்த ஆடு மாடு மேய்ச்சலுக்கான ஒரு பகுதியாக பனைமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்த ஒரு பகுதி. இதுல கொய்யா 15 ஏக்கர்ல, கேஷ்நட் ஒரு 7 ஏக்கர்ல, நெல்லி 2 ஏக்கர்ல, மாமரம் 2 ஏக்கர்ல, ஒரு 5 ஏக்கர்ல தென்னைமரம் இருக்கு. 3 ஏக்கருக்கு மேல நெல் பயிரிடுவேன். மிளகு பயிரிடலாம், துணை வருமானமாக வரும் என்று கூறினார்கள். கொய்யா மரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 மரங்கள்ல மிளகு செடியை நான் படர விட்டிருக்கின்றேன். அதனால கொய்யா காய்ப்புக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 600 கிளறி செடியா கன்றுகளை வைத்து அதன் அடியிலே இந்த அவகோடா கன்றுகளை வைத்திருக்கிறேன். அது நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. இப்ப இருக்கக்கூடியது கொய்யா தோட்டம், அதை பெப்பர் தோட்டமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டேன். வணக்கம், என்னுடைய பெயர் தங்கசுவாமி. நான் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக ஒரு 27 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து 2006 முதல் முழு விவசாய பணி செய்து வருகிறேன். இந்த இடமானது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் கீழப்பாவூர் பிளாக்கில் பூலாங்குளம் கிராமத்திலே உள்ளது. இந்த இடம் ஆரம்ப காலத்திலே நான் வாங்கக்கூடிய 91 ஆரம்பத்திலே அந்த ஆடு மாடு மேய்ச்சலுக்கான ஒரு பகுதியாக, கரடு வளர்ந்த பகுதியாக, பனைமரங்கள் நிறைந்த பகுதியாக இருந்த ஒரு பகுதி. இந்த பகுதியிலே எனக்கு சிறுக சிறுக வாங்கி சேர்த்ததிலே ஒரு 32 ஏக்கரும், இன்னும் சற்று தொலைவிலே 1 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு 10 ஏக்கருமாக இருக்கிறது. இதில் முதல்ல கொய்யா ஒரு 15 ஏக்கர்ல, கேஷ்நட் ஒரு 7 ஏக்கர்ல, நெல்லி 2 ஏக்கர்ல, மாமரம் 2 ஏக்கர்ல, அதுபோக தென்னை மரம் பரவலாக வச்சாலும் இங்கே ஒரு 5 ஏக்கர்ல தென்னை மரம் இருக்கு. இன்னொரு தோப்பில் ஒரு 5 ஏக்கர்ல இருக்கு. என்னுடைய தோட்ட பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கருக்கு மேல நெல் பயிரிடுவேன். வருஷம் நெல் பயிரிட்டு அந்த சீசன் முடித்த பிறகு நல்லா உழுது பண்படுத்தி நெல் வச்சிருவேன். கொய்யா லக்னோ 49 அப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. 18 அடிக்கு ஒரு கொய்யா மரம் வச்சிருக்கேன். நெல்லியோட இடைவெளி NA7 NA10 அதெல்லாம் கிட்டத்தட்ட 20 அடிக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். பிறகு காஞ்சன்ங்கிறது குட்டையா வளரும், அது வருஷத்துக்கு 3 தடவை பலன் கொடுக்கும். அது ஒரு 15 அடிக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். ஒரு 200-250 மாமரங்கள், பங்கனப்பள்ளி, இமாம் பிரசாத், எல்லா ஆல் வெரைட்டிஸ் இருக்கு. அது அடர்வு நடைமுறையில் உள்ளது கிட்டத்தட்ட 15 அடிக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். தென்னை மரம் 25 அடி 23 அடி இடைவெளியில் வச்சிருக்கிறேன். இந்த கொய்யா வெரைட்டி எல்லாம் 2003-4 ஆரம்பித்து இந்த 15 ஏக்கரிலும் ஓரளவு இந்த விவசாய பணிகளுக்கான செலவு தொகையை அது சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுல புது முயற்சியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தென்காசியில் உள்ள ஈசா மையத்தின் மூலம் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு சிலரை நான் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர்கள் மிளகு பயிரிடலாம், பெப்பர் கல்டிவேஷன் செய்யலாம், துணை வருமானமாக வரும் என்று கூறினார்கள். அந்த ஈசா மையத்தினுடைய நண்பர்கள் மூலம் கிடைத்த அறிமுகத்தின் மூலம் ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. எப்படியாவது மிளகு வச்சு பார்ப்போமே, துணை வருமானமாக நமக்கு கிடைக்கும். இந்த கொய்யா, தென்னை, நெல்லி இவற்றிலே படர்ந்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். இந்த கடந்த ஆண்டு அமவெளியில் மிளகு சாகுபடி என்ற ஒரு கான்பரன்ஸ் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ராஜாக்கண்ணு அவர்களுடைய தோட்டத்திலே திருமிகு பால்சாமி அவர்களுடைய முன்னிலையிலே நடந்தது. அங்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள், அங்கு செய்த உரைகள், விளக்கங்கள் அனைத்தையும் கேட்டு இங்கே அதை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். கொய்யா மரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 மரங்கள்ல மிளகு செடியை நான் படர விட்டிருக்கின்றேன். அது அந்த கொய்யா மரம் கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்குன்னா அது ஏறுவது கஷ்டம். அந்த கொடியை சற்று பிடித்து மேலே கட்டி தொங்க போட்டு விட்டால் அது தானாக அந்த கொய்யா மரம் முழுதும் பறந்து விடுகிறது. அதனால கொய்யா காய்ப்புக்கும் எந்தவித இடைஞ்சலும் இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்த முயற்சி இப்போ பல கொய்யா மரங்கள்ல பலன் தரக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. அதுபோக 1500 தென்னை மரத்துல 800-900 தென்னை மரத்தில் படர விட்டேன். இன் அடிஷன் கிளறி செடி வாங்கி அதன் மடியிலே மிளகு கண்ணை வச்சா அதுல படரும் என்று கூறினார்கள். இப்ப கிட்டத்தட்ட கிளறி செடியா ஒரு 1000 கண்ணு வச்சு அதுலயும் மிளகு கண்ணை படர விட்டிருக்கின்றேன். எங்க தோட்டத்துல கொய்யா, தென்னை, கிளறி செடியா, நெல்லி அனைத்து மரங்களிலுமே நான் மிளகு செடியை படர விட்டிருக்கின்றேன். இன்னொரு நிகழ்வு இந்த தாராபுரத்துல செப்டம்பர் 2ஆம் தேதி
நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனது மாரி போகணும்னு எங்களுக்கு ஆசை தான். நான் போக முடியல. சோசியல் மீடியா மூலம் நான் தெரிஞ்சதுல, அவகோடாவும் பயிரிடலாம் என்று அதில அதன் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 500, 600 கிளரி செடியா கன்றுகளை வைத்து, அதன் அடியிலே இந்த அவகோடா கன்றுகளை வைத்திருக்கிறேன். அது நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. 3, 4 மாதம் தான் ஆகிறது. நன்றாக வளர்ந்திருக்கிறது. அதில 400 கன்று வாங்கி போட்டதில ஒரு 10% ஃபெயிலியர் இருக்கும். அதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப கிளரி செடியை பத்தி எனக்கு கவலை இல்லை. எப்படின்னா, அது நல்ல உரம். நைட்ரஜனை கிரகிக்கக்கூடியது. அது 20 இலை தாவரம். தென்னைக்கு மத்தியில போடும்போது அந்த தென்னை நைட்ரஜன் கிரகிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அந்த கிளரி செடியா தூர்களா தான் மைக்ரோ கிளைமேட்டுக்காக வேண்டி அவகோடா வச்சிருக்கிறேன். ஒரு மரத்துல நிறைந்த வருமானம் எடுக்கக்கூடியது அவகோடான்னு சொல்லுவாங்க. 4 தென்னை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அது மத்தியில கிளரி செடியா வச்சு அதுல என்னது அவகோடாவும் வச்சிருக்கேன். சில கிளரி செடியால மிளகு கன்று வச்சிருக்கிறேன். தேக்கு மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 மரம் இருக்கு. அந்த 200 மரமும் 15 வருஷம் 10 வருஷம் இருக்கும். அதுல ஒரு பகுதியில இந்த மிளகு கன்றை ஏற்றி விட்டுருக்கேன். ஒரு 50 மரத்துல தேக்குலையும் நான் ஏற்றி விட்டுருக்கேன். ஓரங்கள்ல கிட்டத்தட்ட 15 அடிக்கு 10 அடிக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். தேக்கு பார்டர்ல தான் போட்டிருக்கேன். உயரம் 50 அடிக்கு மேல இருக்கு. 2, 3 அடி சுற்றளவு இருக்கும். இன்னைய மதிப்பீடு வியாபாரிகளை கொண்டாந்து காட்டுதா இருந்தால் 40,000 ரூபாய் போகும் மரம். 1 கோடி ரூபாய்க்குள்ள நிரந்தர வருமானத்துக்கு உள்ள வாய்ப்புகளும் அதுல இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப அண்மையில நான் ஈசா மையத்துல இருந்து செம்மரம் கிட்டத்தட்ட ஒரு 100, 150 மரம் வாங்கி அதுவும் நல்லா வளர்ந்தவருக்கு அதுக்கு நான் சொட்டு நீர் போட்டிருக்கேன். செம்மரத்தை பொறுத்தளவுல 1 வருஷம் ஆச்சு. சந்தனம் அங்கங்க போட்டிருக்கேன். அது நல்லா வருது. கிட்டத்தட்ட ஒரு 50 மரம் இருக்கும். இந்த 32 ஏக்கர் இருக்கிறது கம்ப்ளீட்டா செம்மண் பூமி. என்னுடைய பகுதி ஹில் ஏரியா இல்லை, சாதாரண சமவெளி. இந்த ஒரு தோட்டம் கம்ப்ளீட்டா செம்மண் பூமி. ஆனா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இந்த செம்மண் பூமியில அப்படி இறங்கிடும். தேங்கி நிக்கவே நிக்காது. 1 மணி நேரம் கூட நிக்காது. தேங்கி நிற்கும் போது நம்ம ஒரு 10 நாளைக்கு தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. என்னுடைய தோட்டத்தை பொறுத்த அளவுல அதாவது நம்ம டெய்லி வருமானத்துக்கு வழி இருக்கு. கொய்யா கிட்டத்தட்ட 6 மாதம் நல்ல காய் வரும். டெய்லி 100 கிலோவில் இருந்து 400 கிலோ வரைக்கும் போகும். அதை எங்க ஆள்களும் எடுத்து வியாபாரிகளும் காலையிலே 6 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. தென்னை நெட்டை தான் நான் அதிகம் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1500 மரம் இருக்கு. இன்னைய தற்சமயம் 1000 மரத்துல தேங்காய் விட்டலாம். அது 50 நாளைக்கு ஒரு தடவை வருமானம் வருது. நெல்லி ஒரு வருஷத்துல 2, 3 டைம் காய்க்கும். நாங்களே பறிச்சு நாங்களே பாவூர் மார்க்கெட்ல கொண்டு கொடுத்து அதை விற்று விற்பனையாக்கி சம்பளம் கொடுக்கறதுக்கு நாங்கள் பயன்படுத்துதோம். அதுபோக மாமரம் சீசன் தான், ஒரு சீசன் தான் இங்கே காய்க்கு. அது அந்த நேரத்தில் நாங்கள் எடுக்கக்கூடியது. கேஷ்நட், அது அண்டிமா நல்ல காஸ்ட்லி. இப்போ இந்த வருஷமெல்லாம் 130 ரூபா, 140 ரூபா, 150 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதுலேயும் நாங்கள் வருமானம் எடுத்து கொடுக்குறோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பழம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபா வரைக்கும் வருமானம் வருது. அதில் ஒரே ஒரு மரத்தில் 40 காய் 50 காய் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. ஒரு காய் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு விற்றாலுமே அந்த ஒரு மரமே 6,000 ரூபாய்க்கு போகும். இந்த இதில் என்னன்னு சொன்னால், ஒரு வருஷம் சில மரங்கள் வருமானம் இல்லைன்னாலும் கூட இந்த மிளகு அவகோடா வந்துட்டுன்னா நிரந்தர வருமானமாக போயிடும். விவசாயத்தை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுனால இந்த முயற்சிகள்லாம் செய்து வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி பல வருமானம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இங்கே ஒரு இந்த வடபகுதியில் 32 ஏக்கர், இன்னொரு பகுதியில் 10 ஏக்கர், 42 ஏக்கர் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. இந்த தோட்டத்தை ஒரு பள்ளிக்கூடமாக நான் நினச்சி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் முழுசும் இங்கே இருந்து செய்கிறேன். இதை என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துதாங்க. இந்த தோட்டம் மெயின்டைன் பண்ணதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. எல்லாரும் ஒத்தாசை பண்ணுறதுனால ஒரு 5 பேருக்கு நான் நிரந்தரமாக வேலை கொடுக்க முடியுது. இந்த தோட்டத்தை எப்படியாவது ஒரு பெப்பர் தோட்டமாக, இப்போ இருக்கக்கூடியது கொய்யா தோட்டம், அதை பெப்பர் தோட்டமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அதில் சில மரங்கள் பூத்துருக்கு. நாங்கள் அதை அந்த பூவெல்லாம் உருவி தான் விடுதோம். எப்படியோ 3வது வருஷத்துல இருந்து இந்த தோட்டத்தில் நிரந்தரமாக பெப்பர், அந்த மிளகு வருமானம் எடுக்கிறதுக்குள்ள அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதை நம்பிக்கையோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் அப்பப்போ ஊக்கப்படுத்துவது, எங்களுடைய பணியில் தொய்வு இல்லாமல் ஆக்குறது தென்காசி ஈசா மையத்தில் உள்ள
ஊழியர்கள் தான் என்பதை கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.